நீங்க போங்க சார். என்னடா நான் மறந்துட்டு வர போல இருக்கு. பண்ணிட்டேனே சார். நாங்க ஐஜியை கேட்டதா சொல்லுங்க. பூஜை ஆரம்பிச்சலாமா? குருஜி, எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுமா. நீங்க ஏன் போலீஸ பார்த்ததுமே பயந்துட்டீங்க? அதுதான் மந்திரத்தோட வைப்ரேஷன் சொன்னனே. இல்லையே, மந்திரம் நின்னதுக்கு அப்புறமும் திருட்டு மொழி முழிக்கிறீங்க. என் மொழி அப்படிதாமா. கடவுளோட கள்ளங்கபடம் இல்லாத கண்கள் அப்படிதான் இருக்கும். கடவுளை கேள்வி கேட்கலாம், ஆனா சந்தேகப்படக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அவர் எவ்வளவு பெரிய மகான். அவர் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நாம தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இப்படிலாம் பேசாத. குடிச்சு போறாரு. வீரா, அவரை பார்த்தா எவ்வளவு சாந்தமா இருக்காரு. அவரை தப்பா யோசிக்காதடி, தெய்வ குத்தம் ஆயிட போகுது. ஏமா, உனக்கு இந்த காலேஜ் வேலை இது எதுவுமே இல்லையாமா? இருக்கு குருஜி. பள்ளியம்மா தான் இன்னைக்கு இந்த பூஜை ரொம்ப முக்கியம், இதுல கலந்துக்கோன்னு சொன்னாங்க. நீங்க எங்க இருந்தாலும் இந்த பூஜையோட பலன் உங்களுக்கு கிடைக்குமா? ஆமா குருஜி, நீங்க இப்ப அவங்கள போ சொல்லுங்க. பூஜை ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டுக்கலாம். சொல்றேன். வீரா, நீ போ, அவளையும் கூட்டிட்டு போ. போங்க. வரேன் குருஜி. போங்க. போய் பாத்துக்கோ. குருஜி, இன்னும் மத்த ஐட்டம்லாம் வரவே இல்ல. அது எங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அம்மா, பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இப்போல இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு பூஜையில இருக்கிற இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. யாரும் செய்ய மாட்டோம் குருஜி. அப்புறம் வீட்டோட சாவி கொத்தேங்கம்மா. எல்லாமே டிராவ்ல தான் இருக்கு. உங்க வீட்டோட உள்கதவு, வெளிக்கதவு, சமையல் கட்டு, பீரோ, டிரா, அப்புறம் இந்த பாத்ரூம் சாவி எல்லாத்தோட சாவியை கொண்டு வாங்க. அதெல்லாம் கூடவா? எல்லாத்தோட சாவியும் இந்த பூஜைக்கு வந்தாகணும். ஏன் குருஜி? சாவிதான் அறிவுக்கான திறவுகோல். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம். அது உங்க பூஜை அறையில வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த சாவி வழியா ஊடுருவி அந்த சாவிங்களுக்கு சக்தி ஏறி அந்த சாவியை நீங்க பயன்படுத்தும் போது துஷ்ட சக்தி எல்லாமே இந்த வீட்டை விட்டு ஓடி சதறி போயிடும். சரிங்க குருஜி, புரிஞ்சது. நான் போய் சாவி கொத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். கடவுளே. குருஜி, இந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த சாவிங்களுக்குள்ள மந்திர சக்தி ஏறினதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற காசு, பணம், நகை மொத்த சொத்தையும் சேர்த்து இங்க வைக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல தங்கி இருக்கிற தீய சக்தி எல்லாம் பறந்து போகும். நமக்கு ஒரு ஐடியா வரணும்னா இந்த கோட்டர் போட தான் சரியா வரும்டா. அந்த விஜய் கூப்பிட்டு 2 ஃபுல் வேண சொல்லு. ஐடியா வந்துருச்சுன்னு சொன்னீங்களே. டேய், குடிச்சா ஐடியா வரும்னு ஐடியா வந்துச்சுடா. போய் விஜய் கூப்பிட்டு வா. போ. யோ, டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 ஃபுல் வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தா சரக்கு கேக்குறீங்க? ஐயோ அம்மா, அதுக்குதாம்மா சரக்கே கேக்குறோம். இந்த டாக்டருங்களுக்கு இப்போ ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி வேணும்ல, விவசாயம் பண்ண கலப்பை வேணும்ல, அந்த மாதிரி. லூசாயா நீ? சரக்கு வச்சு எப்படியா திருடுவேன்? நான் திருடுவேன். என் மூளை ஷார்ப் ஆகணும், அதுதான் கேக்குறேன். முத போய் நீ வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். டேய், வாங்கிட்டு வர சொன்னோம். என்னடா இவ்ளோ லேட் பண்றா? கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுச்சுடா. வெயிட் பண்ணுவோம் குருஜி, வந்துரும் அந்த பொண்ணு. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. டேய்,
ரெண்டு பாட்டிலு. யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கேன். மாட்டிக்காத. சத்தம் இல்லாம சாப்பிட்டு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கணும். கொடுத்துடல, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. அண்ணா அந்த பொண்ணுட்ட சைடிஸ் கேட்கல. தப்பா சொல்லிட்டோமோ? குருஜி என்ன குருஜி ஒரு சேஸ் கூட போட விடல. டேய் ஐடியா வரணும்லடா. ஐடியாவா? எனக்கு ஆத்திரம் தான் வருது. டேய் சைடு ஷேங்கடா. வாங்கலையே குருஜி. எது வாங்கலையா? டேய் மறந்துட்டியா? டேய் ஊர்காலா தொட்டு நக்னா தாண்டா ஐடியா அருவி மாதிரி கொட்டும். இப்ப என்னடா பண்றது? இவ்வளவு பெரிய வீட்ல தம்மா துண்டு ஊர்கா இருக்காதா? வாங்க குருஜி போய் தேடுவோம். டேய் 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 சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுறதுடா. பேசாம இரு. வாங்க குருஜி போய் தேடுவோம். வா. இருக்குல்ல கச்சிச்சு. குருஜி டப்பாவோட எடுத்துட்டு போயிடலாம், மறுபடியும் யூஸ் ஆகும். ஓட்டனா இவ்ளோ ஊர்கா எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்னடா பண்ண போறோம்? ஊர்கான்றது லைட்டா தொட்டுக்கிறதுக்கு மட்டும்தான், எடுத்து வழிசி நக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. டேய் போடா.